புறம் பேசுறதுன்னு சொல்லுவாங்க. அதாவது காசிப் பண்றது. உதாரணத்துக்கு பக்கத்து வீட்ட பத்தியோ, இல்ல யாரோ ஒரு 3ஆம் மனுஷங்கள பத்தியோ, இல்ல எங்கேயோ நம்ம கேள்விப்படுறத பத்தியோ, இல்ல பத்திரிக்கையில ஒண்ணும் இல்ல 2 பிரபலங்கள் டிவோர்ஸ் பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க பிரியிறாங்கன்னு வச்சுக்கோங்க. உடனே வந்து அவங்க மேல தப்பு இருக்கும், இவங்க மேல தப்பு இருக்கும். இப்படியெல்லாம் பேசி நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு உட்கார்ந்துருப்போம். இது சரியா? கண்டிப்பா கிடையாது. உண்மையிலே என்ன நடந்திருக்கு அப்படின்னு நமக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த விஷயத்த பத்தி பேசுறத நம்ம அவாய்ட் பண்ணலாம். இல்லையா? என்ன ஆக்சுவலா அவங்க வாழ்க்கையில நடந்திருக்குங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். உங்கள பத்தி பக்கத்து வீட்ல, உங்கள பத்தி தெரியாதவங்க, நம்மள பத்தி பேசுனாங்கன்னு கேள்விப்படும்போது, நம்மள பத்தி ஏதோ தவறா பேசுனாங்கன்னு கேள்விப்படும்போது, நமக்கு எப்படி அந்த மனநிலை இருக்கும்? கோவம் வரும்ல? அப்படித்தானே எல்லாருக்கும் இருக்கும். ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம யாரையாவது ஒரு விரல் நீட்டி சுட்டி காட்டுனோம்னா, நம்மள 4 விரல் நம்மள சுட்டி காட்டுறதுக்கு ரெடியா இருக்குமாம். ஒரு விஷயம் நம்ம அடுத்தவங்கள பத்தி பேசினா, நம்மள பத்தி 4 பேர் 4 விதமா பேசிக்கிட்டே இருப்பாங்களாம். இது நமக்கு தேவையில்லாத விஷயம். நல்லவைகள மட்டுமே நெனப்போம். கெட்டது, மனசு கஷ்டமா இருக்கிறது நம்ம வாழ்க்கையில நடந்துகிட்டு தான் இருக்கும். ஆனா நம்ம ஃபோக்கஸ் அதிலேயே இருக்கக்கூடாது. நம்ம யாரு? நம்ம அடுத்தது எதுல ஃபோக்கஸ் பண்ணணும்? அப்படிங்கிறத நோக்கி தான் இருக்கணும். நல்ல சிந்தனைகள நம்ம வளர்த்துக்கணும். லைஃப் நல்லா இருக்கணும்னு நெனைக்கிறோம். நல்லா வாழணும்னு நெனைக்கிறோம். அப்ப இதையும் நம்ம செய்யறதுக்கு ரெடியா தான் இருக்கணும். ரைட்டா? திஸ் இஸ் கிருஷ்ணபிரியா.